அம்மா அம்மா எங்கேமா இருக்கீங்க? வாங்கம்மா சீக்கிரம் வாங்க, பெட்டி பிரிக்கணும், சீக்கிரம் வாங்க. இன்னும் அம்மாக்காரையும் தங்கச்சிக்காரையுமே நம்பிக்கிட்டே இருக்கிறேன். இருக்கட்டும், என்ன பண்ணி தொலைய? சொல் புத்தி இருக்கணும் இல்ல தன் புத்தி இருக்கணும். பட்டாதான் புத்தி வரும்னா நம்ம என்ன பண்றது? நம்ம சொல்றதையும் நம்மளை அசிங்கப்படுத்தி உட்கார வச்சுட்டேன். எதுவும் வாய் திறக்கப்படாது. நம்ம அவனே பட்டு புத்தி பட்டுக்கிறட்டும். தங்கச்சி வந்துருவா, போன அடிச்சு சொல்லிவிட்டு சங்கடப்படுவா. அப்புறம் அவ இல்லாம பெருசு வச்சுட்டோம்னா சங்கடப்படுவா. ஆசையா இருந்தாடா செத்த பொருடா. ஏம்மா என்ன சித்ரா வரலையா? வரேன்னு சொன்னாலேம்மா. சரி, என்னமா பெட்டி தானமா பிரிக்கிறோம். வந்தா அவளுக்குள்ள பார்சல் பொருள் எல்லாம் அவ தனியா எடுத்துட்டு போறேன். அதுக்கு என்னம்மா? என்னடா பேசுற? என்ன பேசுற? தங்கச்சி வருவா, வந்து பங்க எடுத்துட்டு போட்டுமா? ஏன் செத்த பார்க்க முடியாதா? என் மகன் இல்லாம என் மகன் வரணும். என் மகன் வந்தாவே ஏற்கனவே தன்னுடன் இருந்த கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி விட்டு புதிய கூட்டணி கட்சியுடன் சேர விரும்புகின்றனர். இங்கயா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? போய் பேப்பர் படிக்கிறதா அங்கடி போய் உட்கார்ந்து படிக்க வேண்டியதானே? என் ஆள் பேர் நர்மடத்துல என்ன படிக்கிறது? பேசிக்கிட்டு இருக்கோம்ல நாங்க. போங்க அங்க எந்திரச்சு. தங்க வந்துட்டியாமா? வந்துருச்சு. என் தங்க புள்ள பறந்து அடிச்சு ஓடியாருது பத்தியா? அண்ணனை பாக்குறதுக்கு. ஓ அண்ணன் தங்கச்சி சித்ரா வந்தாவே பெட்டியை பிரிப்போம்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்கடி. வாடி வாடி என் தங்க ராசாத்தி வா. அப்பாடா, எங்க நான் இல்லாம பிரிச்சுவீங்களோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். வந்துட்டல்ல, டைமுக்கு வந்துட்டல்ல. அண்ணா என்ன அண்ணா ஸ்டார்ட் பண்ணலாமா? அத்தியா சித்ரா பட்ட கிடக்குதுல, இங்க கிடந்துச்சுல. நொன்னே 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 தெரியுவியே. உனக்கு என்ன பண்ணி அள்ளி கொடுத்து விட்டாங்க பத்தியா? உன் தங்க அண்ணன் உனக்கு எப்ப போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். தங்கச்சிக்கு பிள்ளைகளுக்கு தங்கச்சி புருஷனுக்கும் சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பத்தியா? இப்படி அண்ணன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவன் மட்டும் என்னடா தம்பி, என் அண்ணன்லாம் உயிர் தேன்னு சொல்லுவேன். பெரிய எடுத்து தங்கச்சிட்ட கொடுமா, தங்கச்சிட்ட கொடு. நம்மளுக்கு எதுக்கு எதுவுமே சோப்பு பாவுடர் பேசிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு என்ன? இங்க 10 ரூபா டப்பா வாங்கி போட்டா நம்மளுக்கு போதும். அவ புள்ள குட்டியோட இருக்கிறவ அந்த பார்சல் அப்படியே கட்டோட எடுத்து அவளுக்கு வை நம்மளுக்கு வேணாம். ஆமாமா ஆமா, எனக்கு அண்ணன் ஒரு டைம் வாங்கிட்டு வரது அடுத்த வருஷம் வெளிநாட்டுல இருந்து குடுக்குற வரைக்கும் எனக்கு வர்ற மாதிரி இருந்தா போதுமா? அப்புறமே நீ சில்லியா கடையில போயிட்டு மல்லிகை கடையில அனாச்சி கடையெல்லாம் போயிட்டு அதெல்லாம் வாங்குறது செட் ஆகாதுல்லம்மா. எல்லாம் இருக்குதாமா வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பொறு சித்ரா, பொறு. உனக்கு வாங்கியிருக்கேன், அம்மாக்கு, அப்பாவுக்கு, அண்ணனுக்கு, அன்னைக்கு, நம்ம சிலுக்கு பாப்பாக்கு எல்லாருக்குமே இருக்குது. வெயிட் பண்ணு. ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கத்து நில்லு, இல்ல இந்த பக்கத்து நில்லு. 2 பக்கத்து நின்னா அடிபடி செத்து போயிருவாங்கன்னு சொன்ன எங்க கட்சி தலைவர். அமைதியா இருங்க. அம்மா என்னமாவ இன்னும் நொன்னி நொன்னே நொன்னண்டு பிள்ளைங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்படிலாம் இருந்தா சரிப்பட்டு வராதுமா. என்னமா இப்படி இருக்கா? ஐயோ அப்படி சொல்ல எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குதுமா. அதுல வேற பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா, அப்பான்ற ஒரு கேரக்டர் இரிட்டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காருமா. இரிட்டேட் ஆகுமா அவர் பேசுறது. எல்லாம் நம்மள பிடி வச்சு பேசுற மாதிரியே உனக்கு தோணல? அதானே என்னை அசிங்கப்படுத்தின அந்த கூட்டத்துக்கு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கான. பொருள் கொடுக்க விட்டுருவானே. இரு எல்லாத்தையும் என்ன பண்ணி எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு. எடுத்த இடத்துல சொல்லிவிட்டா நம்ம கெட்டவங்களா போயிருவோம். எதுக்கு ஒரு நிதான பொறுமை வேணும். எது பண்றதுக்கு நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நிதானமா பண்ணணும்ல. இருபடி இரு செத்த பொருள் எதுவும் வாயே விட்டுறாதே. அண்ணனுக்கு ஏன் அன்னைக்கு ஏன் எப்படி சொல்லி போறாதே. என்னமாச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க, இப்போ என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுறீங்க? அப்புறம் என்னடா? அப்புறம் என்ன? என்னை அடிச்சு அவமானப்படுத்தி ஊர் முழுக்க பேர சிரிக்கி அடிச்சு ஊர சிரிக்கி அடிச்சு என்னென்ன காரியம் பண்ணி போட்டா அவ அந்த குந்தாணி. அவளோட ஒட்டு வேணும் வர வேணும். அவளுக்கு சாணம் வாங்கிட்டு வந்தா எனக்கு என்ன மரியாதை? எனக்கு என்ன இந்த வீட்டுல மரியாதை? என்னென்ன காரியம் பண்ணி போட்டு போயிட்டா தெரியுமா அவ? அப்ப இந்த அம்மா மேல உனக்கு பாசம் இல்ல. அம்மா இதுக்கு ஏமா அழுகுறீங்க? இப்படி அழுகாதீங்கம்மா. முதல்ல அம்மா நீங்க ஒண்ணு பேசிருப்பீங்க, அண்ணி ஒண்ணு பேசிருப்பாங்க. உங்க சண்டை உங்களோட இருக்கட்டுமா. அதுக்கு நான் என்னமா பண்றது? நீங்க என்னை பாத்துக்கிற மாதிரி தானே அண்ணி அண்ணனும் என்னை பாத்துக்கிறாங்க. உங்களுக்காக அவங்களோட நான் எப்படிமா பேசாம இருக்கிறது? என்னால அண்ணியோட அண்ணன் கூட சிலு கூட பேசாம பார்க்காம இருக்க முடியாதுமா.
என்னம்மா நீங்க யாரோ எவ்வளவுங்கிற மாதிரி இப்படி பேசுறீங்க? யாருமா அவங்க? நம்ம அண்ணன் நம்ம அண்ணிமா. ஏதோ உங்களுக்கும் அன்னைக்கு செட் ஆகல, மனஸ்தாபத்துல சண்டை பிரிஞ்சிருக்கீங்க. அதனால இப்படி காலத்துக்கும் இப்படி இருந்துருவோமா? நம்மளுக்கு ஒண்ணுதான் அவங்க தான் வரணும், அவங்களுக்கு ஒண்ணு நம்ம தான் போகணும். ஒரு நல்லது கட்டுனா அவங்க இல்லாம எதுவும் நடந்துருமா? ஏன் இப்படிலாம் பேசாதீங்கம்மா. இப்ப நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, அப்புறம் நாளைக்கு நீங்க சந்தோஷமா பேசிக்கிறீங்க. உங்க பேச்சை கேட்டு நானும் பேசாம இருந்தேன்னு வைங்க, திரும்ப நீங்க பேசிக்கிற போது அவங்க முகத்தை நான் எந்த மூஞ்சி வச்சிருமா பார்க்க முடியும் சொல்லுங்க? நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா அவங்க இல்லாம நடந்துருமா? இல்ல அவங்க வீட்டுல ஒண்ணா நம்ம இல்லாம நடந்துருமா? ஏமா நீங்க யாரோ மாதிரி பேசுறீங்க? எனக்கு தெரிந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா. என்ன சித்ரா அம்மா அப்படி பேசுறாங்க? அவங்கதான் வயசானவங்க அப்படி பேசுறாங்கன்னா அம்மாக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டியா நீ? பத்தியம்மா அண்ணா எப்படி பேசுதுன்னு. அண்ணா அப்ப நான் அம்மா அவளோட முக்கியம் இல்லையா? அவங்க ஆமாண்ணா, அவ யாரோ எவரோதான். என் அம்மாவை அசிங்கப்படுத்தினவங்க எனக்கு யாரோ எவரோதான். உனக்கும் அப்படிதானே இருக்கணும். ஆனா நீ எப்படி பேசுற பத்தியா? சுயநலமா பேசிக்கிட்டு இருக்க பத்தியா? எங்கேயோ இருந்து அண்ணன் சொல்றியே. அம்மா உனக்காண்டி எவ்வளவு நாள் என் மையன் தூங்காம இருந்து கவலைப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஒரு நல்ல பொருள் வாங்கி சாப்பிட மாட்டாங்க, நல்ல சேலை கட்ட மாட்டாங்க. என் பையன் என்னை விட்டுட்டு போய் அவ்வளவு தூரத்துல கடல் கடந்து இருக்கானேன்னு. ஆனா நீ எப்படி பேசுற பத்தியா? அண்ணன்கிற பேர்ல ஒருத்தன் இருந்தானா, அவன் தான் அண்ணனா? அவள் நம்பி வந்த பத்தியா அண்ணியா? இப்பெல்லாம் நீ பேசாதன. அவங்கதான், அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க தான் உனக்கு முக்கியம். அப்ப என் பிள்ளைங்க என் குடும்பம், அம்மா உனக்கு முக்கியம் இல்ல, அப்படித்தானே? ஆமாடே, புரிஞ்சாதானே? புரிஞ்சாதானே? அவனுக்கு என்ன வண்டி தலையே மயக்கி வச்சிருக்காம, குண்டாத்த மயக்கி வச்சிருக்கா பத்தியா? எங்க இருந்தாலும் அண்ணன் அண்ணன் நினைப்புல அவனுக்கு அங்கதானே போகுது. என்ன பண்ண பெத்த தாய் பட்ட அசிங்கப்பட்டம்லாம் பேச தெரியலையே. அசிங்கப்படுத்தினவங்க வீட்டுக்குள்ள உறவு கண்டாடுவோம்னு சொல்லி பேசுறேன். என்ன வண்டி தலையே இந்த என்னைய கட்டுனவ மயக்கி வச்சிருக்காங்கல்ல. என்னதே இங்க இருந்தாலும் நினைப்பெல்லாம் மைய மருமகன்னு பாட்டா பாடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காருல்ல. அந்த மாதிரிதான் உன்னை மயக்கி வச்சிருக்கேன். என்ன சொக்கப்பாடி போடுறாளோ, என்ன வாய் வார்த்தை பேசுறாளோ தெரியலையே. இப்படி பண்றதையும் பண்ணிவிட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் நல்ல வேஷம் போட்டு போறாளே அவ. போ போ, அம்மா அத்தை முக்கியம் இல்ல அப்படின்னா போ, அவங்கதான் முக்கியம்னா போய்க்க. வீடு சித்திரா வீடு. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரும் புரியாம ஆடுறாங்கல்ல இந்த வீட்டு கரவுகள் எல்லாம், இந்த வீட்டு ஆம்பளை எல்லாம் போயிட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன? நல்லவர்கள் போல நடித்து அனைத்து ஆதரவு ஓட்டுகளையும் பெற்ற ஒன்றிய அரசு ஆட்சியை பிடித்த பிறகு ஏமாற்றிய கதை இதுதான் உலகத்துல நடக்குது, வீட்டுலயும் நடக்குது. அம்மா அம்மா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அவரே எல்லாத்தையும் காட்டி கொடுத்து வரப்பலையே நம்மள. இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அமைதியா தானே இருப்பாரு. என்ன தைரியமா சொல்றாரு? அவர் ஒழுங்கா அடக்கி வைமா. அப்புறம் கடுப்பாகுதுமா அவர் இப்படி பண்ணும்போது. இருக்கட்டும் முடியே இருக்கட்டும், பாத்துக்கிறேன், அப்புறம் பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா அம்மா அழுகாதீங்கம்மா. சித்ரா அழுகாத சித்ரா நீயும். சரி இப்ப என்ன, அவங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சரிப்பா, இந்த உனக்குள்ளதை எடுத்துக்க. அந்த அங்கிட்ட உள்ளது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கினது, அதை மட்டும் தனியா வச்சிருங்க. நான் அப்புறம் போய் பார்க்கும்போது கொடுத்துக்கிறேன். சரிண்ணே. அம்மா போயிட்டேம்மா போயிட்டேன். எப்படி சாமா இருக்குது பத்தியா? பாருமா பாரு, என்னைய பாத்துக்கிட்டு அவன் போயிட்டல்ல பாரு. ஐயோ ஐயோ, ஃபாரின் சாக்லேட் ஒரு பெட்டிமா. அவ வீட்டுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பான்ல, விடுவா நான் கொடுக்க. அம்மா ஹேண்ட்பேக். ஐயோ இங்க வாங்குற சோப்பெல்லாம் நுரையே வருது இல்லம்மா. வெளிநாட்டு சோப்பு தான் நுரை அப்படி வருது. பளிச்சுன்னு ஆகுதுமா இங்க உள்ள பேஸ்ட்ல விளக்குனா. சே, இங்க உள்ள பொருள் எதுவுமே எனக்கு பிடிக்கிறது இல்ல. அம்மா எல்லாத்தையும் நானே எடுத்துட்டு போயிடுவா. அடி ராசாத்தி, ஏன் பைய தேடனே பெட்டியோட போய் எடுத்துட்டு போ. பெட்டியை ஊருக்கு போகும்போது கொண்டாந்து கொடுத்துக்கலாம். இல்ல உனக்கு ஏன்னா வச்சுக்க, காசு போட்டு வாங்கிக்கிறேன் எடுத்து. அந்த சாக்லேட் யாருக்கா வைக்க சொன்னானே பரண்டுக்கு, அதை மட்டும் கொஞ்சம் போட்டுவிட்டு எடுத்துட்டு போ. அந்த இடத்துல என் பிள்ளைக்கு இங்க உள்ள அந்த சோப்பு கீப்பு பேசிட்டு பாவடருக்கு விட எதுவும் பிடிக்காது. எல்லாம் வெளிநாட்டு பொருள் தேன் பிடிக்கும் என் பிள்ளைகளுக்கு. எடுத்துட்டு பாடி எடுத்துட்டு பாடி. இதுகளை திருத்த முடியாது. இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்க தெரியுதுகளோ தெரியல. என்ன இந்த குடம் வலிக்க வலிக்கிட்டு இருக்கு? நிக்கவே இல்லையே. அக்கா எப்படிதான் இந்த குடத்துல தூக்குறானோ தெரிய மாட்டேங்குது. வலிக்கிறணும். சொப்பா அந்த பத்தக்கெல்லாம் தலையில ஒரு குடம் இடுப்புல ஒரு குடம் எப்படிதான் தூக்கிக்கிட்டு நடக்கிறாங்களோ தெரியல. ஐயோ இவர் நிக்கிறாரே, எதுவும் கிண்டல் பண்ணுவாங்களே. வேற பக்கத்துல போயிடலாமா? எதுக்கு வம்பு, நம்ம பேசாம போயிடுவோம். தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தங்கிது, மனசு தவிக்குது. ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க பாத்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க? குடம்லாம் இடுப்புல நிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எப்படி முதுகு ஸ்ட்ரைட்டா நிக்க முடியாம மரத்துல சாஞ்சிட்டு இருக்கீங்களோ, அது மாதிரிதான் எங்களுக்கு குடம் இடுப்புல நிக்குது இல்ல. அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் தேவையாடா உனக்கு?
இங்க பாருங்க இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது. இது ஒன்றும் நீங்க இருந்தீங்களே துபாய் அந்த மாதிரி ஊர்ல கிராமம். நான் ஒரு பொண்ணு பையனும் பேசுறத பார்த்தாங்கன்னு வைங்களேன், கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் வச்சு பேசக்கூடிய உலகம். இங்க பாருங்க, நீங்க இப்படி நான் போற இடத்துல வந்தீங்கன்னா எனக்கு மட்டும் அது அசிங்கம் இல்ல, எங்க அக்காவுக்கும் அசிங்கம் தான். இங்க பாருங்க, நான் போற இடத்துக்கு நம்ம தயவு செஞ்சு வராதீங்க. ஏங்க ஹலோ யாருங்க இப்ப உங்களை ஃபாலோ பண்ணி வந்தா? நான் நிக்கிற இடத்துக்கு நீங்க வரீங்க, நீங்க நிக்கிற இடத்துக்கு நான் யதார்த்தமா வரேன், அவ்வளவுதான். ஃபாலோ எல்லாம் பண்ணலங்க. உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்? என்ன கேட்கணும்? கேளுங்க. அது வந்து உங்க ஃப்ரெண்டு, அதான் எங்க அண்ணியோட ஃப்ரெண்டு நெட்டவள்ளிங்கிறவங்க நேத்து உடம்பு சரியில்லாம மயக்கப்பட்டு விழுந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்லையா? இத கேட்க ஒரு பொண்ணு பின்னாடியே வருவீங்களா? தண்ணி தூக்க போற இடத்துக்குலாம் வருவீங்களா இத கேட்க? ஏன் இதே ஊர் தானே, ஏன் அவங்க வீட்டுக்கே போய் பார்க்க முடியாதானே? இல்ல உங்க அண்ணி கிட்ட கேட்க முடியாதானே? அதையா என்ன கிட்ட கேட்கணும்? யாரு நெட்ட கதை அந்த உங்கனால வாந்தி எடுத்தோன்னு நேத்து அவங்க தானே. ஐயோ ஏங்க, நீங்களே குலகேஸ்ல மாட்டி விட்டுருவீங்க போலீங்க. நிஜமாவே நான் கொடுத்தது நல்ல சாக்லேட்டுங்க. எதுக்காக அவங்க வாந்தி எடுத்துட்டு ஏன் மேல பழிய போறாங்கன்னு தெரியல. பயப்படாதீங்க ஒண்ணும் இல்ல. நெட்வொர்க்கா பிரெக்னண்டா இருக்காங்க, அதனால வாமிட் பண்ணி தலை சுத்தி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கொடுத்த சாக்லேட் நல்லா இல்ல, பயப்படாதீங்க. கன்சீவா இருக்காங்களா? ஐயோ அந்த அக்கா நீ உன்னாலதான் வாந்தி எடுத்த, உன்னாலதான் மாப்பிள்ள. டேய் மச்சான், நேத்து நடந்த கதை உனக்கு தெரியுமா? வந்து சொல்றேன் வாடா. என்னங்க, என்ன எதுவும் நீங்க தப்பா எடுத்து நினைக்காதீங்க. என்ன மச்சி, ஊருக்கு வந்தோன்னா கல்யாணம் எல்லாம் வந்துருச்சா? ஏ பார்த்து மச்சி பார்த்து, எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடாத. தெரியலடா மச்சி, நம்ம கையில என்ன இருக்கு? வா மச்சி போவோம், வா வா வாடா. மச்சி எனக்கு ஏதோ இது சரியா படல. ஏற்கனவே உங்க குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு வாய்க்கா தர அடி இருக்கு. இந்த நேரத்துல நீ அந்த பிள்ளைக்கு ரூட்டு வர்றது சரியில்லை. பாத்துக்கலாம்டா மச்சி, பாத்துக்கலாம் வாடா.